உட்காந்து ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 3000 பேரோ இல்லை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 7-8 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் பேசுற இந்த பேச்சிலேருந்து ஒரே ஒரு தம்பி ஒரே ஒரு தங்கச்சி சேஞ்ச் ஆயிட்டான், தட்ஸ் பெஸ்ட். அவ்வளோதான், தட்ஸ் இட், முடிஞ்சு வேலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறானா என்பது மட்டும்தான் கேள்வி. Am I doing best? மீது எல்லாம் பை ப்ராடக்ட், எல்லாம் பை ப்ராடக்ட். எவனுக்கு வேணாலும் நடக்கும். ஆனா இது நான் நடத்துறது. This is mine. I can make change in my people. Is my attitude. That's happening because of me. அதுதான் முக்கியம். மீதிலாம் எல்லாரும் கொடுத்தது உங்களுக்கு. இந்த உசுரே பெத்த அப்பனா ஆத்தாலும் கொடுத்ததுதான். ஒன்னும் உங்கோட்டு கிடையாது. அறிவு யாரோ கொடுக்குறான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒருத்தன் ஒரு ஆள் போதும், அவன் எல்லாரையும் மாத்துவான். அங்கங்க ரெப்ரசன்டேட்டிவ் உருவாக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. அவன் உருவாக்குவான் லட்சம் பேரை. எனக்கே இவ்வளவு தெம்பு இருக்குன்னா எனக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தெம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். I know it. They can make changes here. என் வேலை அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், சரியா பயப்படாது, தப்புனா என்னன்னு கேளு, அடிச்சானா திரும்ப அடி, அவ்வளவு மட்டும்தான். மீதெல்லாம் அவன் பார்த்துக்க. நத்திங் ராங். ஒரு ஃபெரோஷியஸ் பர்சனா இருங்க. அதுக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட்னஸ் இருந்தா போதும். ஸ்மார்ட்னஸ் இஸ் a crooked idea. Don't be smart, be honest. ஹானஸ்ட் கொஞ்சம் ரஃபா இருக்கும், அது ரொம்ப திருத்தமாலாம் இருக்காது, அது கொஞ்சம் அழகாலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹானஸ்ட் தான் அற்புதமாக இருக்கும். ஸ்மார்ட்னஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் அது க்ரூக்கட்னஸ். இப்போ ஸ்மார்ட்னஸ்ங்கிறது என்ன? இன்னொருத்தன்ட்ட புடிங்கி திங்கிறது. ஸ்மார்ட்னஸ்ங்கிறது அழகாக சொல்லி 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 இப்போ எங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க, இன்னொருத்தன்ட்ட புடிங்கி திங்கிறது. நானே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நீயே எல்லாத்தையும் கொண்டா கொடுத்துரு. நம்ம தாத்தாக்கள்கிட்ட நம்ம அப்பாக்கள்கிட்ட இந்த மனசு நமக்கு திரும்ப வந்தா அது பேர் தான் ஸ்மார்ட்னஸ். அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணுமே இல்லாதப்ப நம்ம தந்தையிடம் பெரு நம்பிக்கை இருந்தது. அந்த சமூக கூட்டத்திலேருந்து வந்துட்டு எவ்வளவு அவநம்பிக்கையோடு நம்ம இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க பொருளாதாரம் உங்க அப்பாக்கு இல்லை, உங்க தாத்தாக்கு அதை விட சுத்தமா இல்லை. ஆனா எவ்வளவு பேர் இன்ஜினியரிங் படிக்க வச்சு விட்டாங்க யோசிச்சு பாருங்க. The whole America is producing just 33,000 engineers in a year. 33 கோடி பேர் வச்சிருக்க ஒரு நாடு வெறும் 33,000 பேர் தான் இன்ஜினியராகவே உருவாக்குது. Just Tamil Nadu itself is producing 2.5 lakh engineers in a year. Do you believe this? 2 லட்சம் பேரை உருவாக்குறோம், ஒரு வருஷத்துக்கு உருவாக்குறோம். அதனால என்ன நடந்துச்சுங்கிற கதை தனி. ஆனா 2 லட்சம் பேரை உருவாக்குறோம். எவ்வளவு விமர்சனம் வேணாலும் நீங்க வைங்க. மார்க் கம்மியா இன்ஜினியரிங் போயிட்டான், படிக்கிறான்ல, ஜெயிக்கிறான்ல, கூரை வீட்டை தாண்டி ஓட்டு வீடு போட்டு மாடி வீடு கட்ட அம்மா அப்பாவை கார்ல கூட்டி போயிட்டான்ல, ஜெயிச்சிட்டான்ல. நம்பிக்கை. Whole America is producing, supposed to be the number one in the world, who claims himself is scientifically strong. அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய மனிதர்கள் என்று தங்களைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா கூட ஒரு வருஷத்துக்கு வெறும் 33,000 இன்ஜினியர் தான் உருவாக்கு. வெறும் தமிழ்நாடு 2.5 லட்சம் இன்ஜினியர் இங்கே உருவாக்கு. அந்த நம்பிக்கையிலேருந்து வர்றான் எல்லாம். 2.5 லட்சம் பேரை நம்ம உருவாக்குறோம். ஆனா இவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கோம்ல, என்ன பண்ணிருக்கோம்? வாட் ஆர் வி டூயிங் தட்? நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? செஞ்சிடறோம், செயல்பட மாட்டேங்குது. செஞ்சிடறோம், செயல்பட மாட்டேங்குது. எவனையா தடிக்க விழுந்து பிடிச்சா இன்ஜினியருங்க இல்லையா? தப்பு இல்லை. எங்கே தப்பு நடந்து போச்சு தெரியுமா? இன்ஜினியரிங் படித்தவொடனே நான் வேலைக்கு போயிடலாம், காலேஜில் சேர்ந்ததையே கம்பெனியில் சேர்ந்த மாதிரி ஒரு மனசுக்கு நம்மளை தள்ளி விட்டானோ. உண்மையா இல்லையா? காலேஜில் சேர்றங்கிற ஃபீலிங்கே இல்லை, கம்பெனியில் சேர்றோம். இதை படிச்சுட்டோம்னா அவங்க என்ன கொண்டே வேலையில் சேர்த்து விட்டுருவாங்க. எஜுகேஷனோட வேலை வாங்கி தரது கிடையாது, சமூக மாற்றத்தை உண்டாக்கும். The purpose of education is to make change in the society, not to get employment opportunities. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாட்டியும் தெம்போடு நிற்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிற்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிற்கணும், ஆள் அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாட்டி நிக்கணும், தனிச்சு நிக்கணும், பயப்படாம நிக்கணும். அதுதான் நம்பிக்கை. தட்ஸ் கால். நான் இருக்கேன் எனக்கு தோணும். இவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க, அதெல்லாம் வேண்டியே வேண்டாம், நான் இருக்கேன். இந்த ஓவியா சொன்னிச்சுல ஒரு தடவை இந்த சொல்ல பிக் பாஸ்ல, நானே என்ன சப்போர்ட் பண்ணணும்னுச்சுல, என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுதான், நானே என்ன சப்போர்ட் பண்ணும், நானே என்ன சப்போர்ட் பண்ணும். நாமளை சப்போர்ட் பண்ணலைன்னா எவன் நம்மளை சப்போர்ட் பண்ணுவான்? இதில் விமர்சனம் வேறு. என்னை யாரும் மதிப்பதில்லை, நானே என்னை மதிப்பதில்லை, யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, நான் யாரையும் புரிந்து கொள்வதில்லை, இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கிறது. ஆமா, நீங்க போய் இவரே உங்களுக்கு எதிராக உலகமே நிற்குது. இந்த உலகத்துக்கு எதிராக நீங்க நிற்கிறீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. இது நிறைய மானுடவியல் தத்துவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலகம். இந்த உலகமே உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவு உங்களுக்கும் உங்களை எவனுமே கவனிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியலையே. இந்த உலகம் உங்களை எதிர்த்தெல்லாம் நிற்கல, நீங்க தான் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கிறீங்க. யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை, நீங்கள் யாரையும் நாடியே செல்லவில்லை, எல்லாரும் என்னையே திட்டுறாங்க, நீங்க எல்லாரையும் மனசுக்குள்ளே வண்டையா திட்டுறீங்க. See the world so positive. எவ்வளவு துரோகங்களும் வஞ்சனைகளும் பொய்களும் புரட்டுகளும் நிறைந்திருந்தாலும் வாடா நண்பா நான் இருக்கிறேன்